திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய தேவாரம் 4ஆம் திருமுறை. பண் பழந்தக்கராகும். நாடு காவேரி, சோழநாடு காவேரி வடகரை. தலம் திரு ஐயாறு. பதிகம் 13, பாடல் 7. கண்ணானாய் மணியானாய், கண்ணானாய் மணியானாய், கருத்தானாய் ஆய், கண்ணானாய் மணியானாய், கருத்தானாய், அறுத்தானாய், எண்ணானாய் எண்ணானாய், எழுத்தானாய், எழுத்தினுக்கோர் இயல்பானாய், எண்ணானாய், எழுத்தானாய், எழுத்தினுக்கோர் இயல்பானாய், விண்ணானாய் விண்ணினிடையே, விண்ணானாய் விண்ணினிடையே, புறமரித்த வேதியனே அண்ணான ஐயாருக்கு, ஐயாரருக்கு ஆளாய் நான் உய்ந்தேனே. விண்ணானாய் விண்ணினிடையே, புறமரித்த வேதியனே அண்ணான ஐயாரருக்கு, அண்ணான ஐயாரருக்கு ஆளாய் நான், அண்ணான ஐயாரருக்கு ஆளாய் நான் உய்ந்தேனே, உய்ந்தேனே, உய்ந்தேனே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இந்த 7ஆம் பாடல் விளக்கத்தை பார்த்து விடலாம். இதில் என்ன சொல்றார் சுவாமிகள் அப்படின்னா, நம்ம உடலுக்குள் இருப்பதை ஆணித்தரமாக சொல்கின்றார். அது எவ்வாறு கூறுகிறார் என்றால், கண்ணாக இருக்கின்றார் சுவாமி, கண்ணாகவும் இருக்கின்றார், கண்ணுக்குள் இருக்கும் மணியாகவும் இருக்கின்றார்னு சொல்லி இந்த பாடலில் சொல்றார். அப்புறம் கருத்தாகவும் இருக்கின்றார். அறுத்தனாய், அறுத்தன் அப்படின்னா என்னன்னா உணவு, நம் உணவு இருக்குல்லவா, அந்த உணவாகவும் இருக்கின்றார். எண்ணாகவும் இருக்கின்றார், எண்ணாகவும் இருக்கின்றார், எழுத்தாகவும் இருக்கின்றார், விண்ணாகவும் இருக்கின்றார். விண்ணினுடைய விண்ணில் இருக்கும் பறந்திருக்கும் அத்துணை நட்சத்திரமாகவும் இருக்கின்றார்னு சொல்றார். அது போலவே இந்த மூப்புறகும் எரித்தவர், அந்த கோட்டையை எரித்தவனாகவும் இருக்கின்றார், மறைவனாகவும் இருக்கின்றார். இத்தகைய சிறப்புகள் உடைய எம்பெருமான் எங்கு இருக்கின்றார் என்றால் திருவியாற்றில் இருக்கின்றால். அந்த திருவியாற்றில் இருக்கும் சிவபெருமானை நான் பாடி மகிழ்ந்து, அடியவனாகிய நான் மகிழ்ந்து நெருங்கியவனாகவும் இருப்பதால் அவனுக்கு ஆளாகி நான் உய்ந்தேனேன்னு சொல்லி இந்த பாடல்ல முடிக்கின்றார் அப்பர் சுவாமிகள். திருச்சிற்றம்பலம்.